அந்தர்பல்ட்டி அடித்த சி விஜயபாஸ்கர் மகிழ்ச்சியிலே எடப்பாடி, அதிர்ச்சியிலே தமிழக வெற்றி கழகம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் என்பது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம். செல்வி ஜெயலலிதா அம்மையாரால் கட்டி காப்பாற்றப்பட்டு தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி வந்த பின்பு தோல்வி என்பது மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது என சொல்லித்தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறைய நபர்கள் போர்படி தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிலேயும் ஒரு சில நபர்கள் பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல்லாம் நம்ம அனைவருக்குமே தெரியும். அப்படி ஆசைப்பட்டது போக மறுபடியும் அவர்கள் எல்லாம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கடிதங்களை கொடுத்துவிட்டு அதிமுகவில் இணைந்து கொண்டார்கள். அவர்களுக்கு முக்கியமான பதவிகளை கொடுத்து அலங்கரித்து அலங்காரம் செய்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது சி விஜயபாஸ்கர் மட்டும் இதற்கு நேராக மாற்றாக இருந்து கொண்டிருக்கிறார். சி விஜயபாஸ்கர்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு மேல் அதிமுகவிலே என்னால் பயணிக்க முடியாது, நான் மற்றொரு இயக்கத்திலே இணைந்து கொள்கிறேன் என தன்னுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்திருந்தார். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்திலே இணைவதற்கு நேரம் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. விராலிமலை தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வலம் வந்தவர் நமது விஜயபாஸ்கர். அந்த அசைக்க முடியாத சக்தி என்பது கொடுத்தது யார்? அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் மூலமாகத்தான் அத்தனை பேரும் புகழும் அத்தனை பணமும் வந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு தற்போது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் நான் உங்கள் கட்சியிலே இணைந்து கொள்கிறேன் நேரம் கேட்டு காத்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய அவமானமாக இருக்கிறது என தற்போது அவருடைய ஆதரவாகவே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் கூடுதலாக நமது சி விஜயபாஸ்கர்களே தற்போது அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சி விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேசாமல் அதிமுகவிலே இருந்திருக்கலாம், அல்லது சி வி சண்முகத்தை போல நாமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுக்காமல் இருந்திருந்தாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பாது மிச்சம் இருந்திருக்கும். இந்த நேரத்திலே நாம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்து விட்டோம். மிக விரைவாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் மட்டும்தான் உண்டு. அப்படி இணைந்தால் தான் நமக்கு கண்டிப்பாக இடைத்தேர்தலிலே வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைத்தால் மட்டும்தான் நமக்கு அமைச்சர் பொறுப்பு எல்லாம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நமது விஜயபாஸ்கர்கள் தற்போது புலம்ப ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு பேசாமல் அதிமுகவில் இருந்திருந்தாலும் மதிப்பு மரியாதையோடு இருந்திருப்போம். எடப்பாடி பழனிசாமி நமக்கும் முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பார். அதையெல்லாம் விட்டு அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இக்கரைக்கு அக்கறை பச்சையாக நாம் இங்கே வந்திருப்பது மிகப்பெரிய தவறாகத்தான் தெரிகிறது என நமது விஜயபாஸ்கர் தற்போது புலம்ப ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மையான தகவல் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.